ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ரெசிபி. இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்காக ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. ஆப்பிள் வச்சு இன்றைக்கி ஒரு கேசரி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். இதில் கட் பண்ணி வச்ச ஆப்பிள் துண்டுகளை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துட்டு நான் இங்கே 1.5 கிளாஸ் ரவை எடுத்துக்கிறேன். நல்லா அந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இங்கே நான் ஆப்பிளும் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இன்னொரு டம்ளரில் நான் ஆப்பிளை கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வறுத்த ரவையே இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிண்டினே இருக்கணுங்க, அப்போ தான் அந்த லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. இப்போ நல்லா கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க்காக சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம ஆப்பிளும் அந்த முந்திரி திராட்சையும் வறுத்ததை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதோடு நம்மளுடைய ஆப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ வாழையெல்லாம் இருக்கிறதுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்தாங்க. ஏதோ ஒரு லெமனும் பழுத்திருக்கு, எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாழையில கட் பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.